இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சரி இருக்காது. இப்போ நம்ம போயின்னுக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் நோ என்ட்ரின்றதுனால அவுட்டர் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் ரோடு கண்டிஷன் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தோம்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் சோலாப்பூரில் உள்ளே போய் வெளியே வந்துட்டு இருக்கலாம். அந்த கொஞ்சம் நேரம் லேட்டானதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்லலாம் போக வேண்டியதாக இருக்குது. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் டு சோலாப்பூர் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அக்கல்கோட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். குல்பர்கா டு சோலாப்பூர் ரோட்டில் அக்கல்கோட்டுன்னு ஒரு ஊர் வரும். அந்த அக்கல்கோட்டுன்ற ஊரில் ஸ்டார்ட் ஆகி சோலாப்பூர் கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம டிம்பூர்னி ரோடு போய் பிடிக்கிறதுக்கு இந்த அவுட்டர் பைபாஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வெளியே போகணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டு வச்சுருக்காங்க. மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குதுங்க நேற்று. அதனால தான் ஃபுல்லாக இங்கே தண்ணியாக இருக்குது. தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா போகிற வர வண்டிக்காரங்கிட்ட பேச்சு வாங்க முடியாது. டூ வீலர்காரங்கிட்ட ஊர் ஆளுங்கிட்டலாம் ஆனால் ஃபுல்லாக ஜல்லிக்கல் தூசாக பறக்கும். வண்டி வேகமே ஓட்ட முடியாது. வேகம் ஓட்டலைனாலும் வண்டி போகும்போது தூசு பறந்துச்சுன்னா அவனுக்கு கற்றுவானுங்க. பாஷையும் புரியாது ஒன்றும் புரியாது. கேமையான்னு ஒன்று ஹிந்தினாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிடும். ஆனால் மராட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. வெளியே அவுட்டரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுவாங்க. இந்த மாதிரி லோக்கல் ரூரல் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது. நம்ம ஊர் நாட்டில் தமிழில் மட்டும் பேசுகிற மாதிரி இந்த ஊரில் மராட்டியில் மட்டும் தான் பேசுவாங்க. பாருங்க இந்த ஊரில் கூட பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே மாட்டு வண்டி. இனிமே இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாட்டு வண்டி போகிறதுக்கான ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்குறோம் லாரியில் எடுத்துன்னு. எனக்கு பெரியவர் பாருங்க டொப்பி போட்டுனுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டொப்பி போட்டுருப்பாங்க மகாராஷ்டிராவில். வேகம் பாருங்க 10க்கு மேலே வேகம்லாம் போகவே முடியாது. ரோடு என்ன கண்டிஷன் பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது. இதில் ஒரு காருக்காரன் ஓவர்டேக் பண்ணுறான் சைடில். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கவனிக்கவே மாட்டாங்க. அவன் பாட்டுன்னு இடம் கிடச்சா பூந்து போயினே இருப்பாங்க. ரோடு என்ன கண்டிஷனில் இருக்குது ஏதுன்னு பார்க்கவே மாட்டாங்க.